டிகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். காஷ்மீருடைய பஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியாவினுடைய பதிலடி ஆபரேஷன் சிந்தூர், அது குறித்து தான் விரிவாக இன்றைக்கு டிகோட் செய்ய இருக்கின்றோம். காஷ்மீரின் பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியிருக்கிறது இந்தியா. ஆபரேஷன் சிந்தூரில் 9 இடங்கள் குறிவைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நேற்று நள்ளிரவில் 1 மணி 5 நிமிடத்திலிருந்து தொடங்கி 1 மணி 30 நிமிடம் வரை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 24 தாக்குதல்கள், 9 பயங்கரவாத முகாம்கள், 70 பயங்கரவாதிகள் கொலை அப்படின்னு இந்தியா நடத்திய இந்த 25 நிமிட ஆபரேஷன் சிந்தூர் உலகம் முழுக்க கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. இந்தியா தாக்கிய 9 முகாம்கள் என்னென்ன, அதில் அழிக்கப்பட்ட தீவிரவாதிகள் யார், இதனுடைய பின்னணி என்ன, என்ன விதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன, மிக குறிப்பாக மசூத் ஆசாருடைய குடும்பத்தில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அங்கே என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்தியா தாக்கிய 9 முகாம்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவை எங்கு இருக்கின்றன அப்படிங்கிறதும், அது என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உரி மற்றும் புல்வாமா தாக்குதல்களுக்கு பிறகும் இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தியது. ஆனால் அப்போதெல்லாம் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய இந்த லான்ச் பேட் அப்படிங்கிற இடங்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த முறை என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரவாதிகளுடைய தலைமையிடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா மீது பல முறை தாக்குதல் நடத்திய மசூத் அசாருடைய தலைமையிடம் 2008 மும்பை தாக்குதலின் போது பிடிபட்ட ஒரே பயங்கரவாதியான அப்துல் கசாப் பயிற்சி பெற்ற இடம், அதேபோல் மருத்துவமனைகள்ங்கிற பேரில் செயல்படக்கூடிய முகாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் தேடி தேடி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 4 முகாம்கள் பாகிஸ்தான்லையும் 5 முகாம்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லையும் இருக்கக்கூடியவை. இந்தியாவில் தாக்குதல் நடத்திவிட்டு பாகிஸ்தானுக்கு சென்று விட்டால் நாங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கரவாதிகளுடைய மாடஸ் ஆபரண்டியை இந்த முறை இந்திய ராணுவம் தகர்த்து இருக்கிறது. இந்த முறை பாகிஸ்தான் மண்ணில் 4 இடங்களில் தாக்குதல் நடத்தியதன் மூலமாக இந்திய ராணுவம் ஒரு செய்தியை அந்த தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் சொல்லியிருக்கிறது. அந்த செய்தி என்னன்னா, நீங்கள் ஓடலாம் ஆனால் ஒளிய முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கை தான் அந்த செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்தியா தாக்கிய முதல் முகாம் அப்படிங்கிறது பஹவல்பூரில் ஒரு மர்கஸ் சுபான் அல்லா அப்படிங்கிற இடம். இந்த பஹவல்பூருங்கிற பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்கிறது. அந்த பஞ்சாபினுடைய தெற்கு பகுதியில் இது இருக்குது. மசூத் அசாருடைய ஜெய்ஷி முகமது, ஏன்னா ஜெய்ஷி முகமது இயக்கத்தை தொடங்கியது இந்த மசூத் அசார் தான். அந்த இயக்கத்தினுடைய தலைமையிடமாக இது கருதப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தாக்குதல், அதேபோல் 2019ஆம் ஆண்டு நடந்த புல்வாமா தற்கொலைப்படை தாக்குதலுக்கு ஜெய்ஷி முகமது தான் காரணம் அப்படின்னு இந்தியா உறுதியாக கூறி வருகிறது. அதேபோல் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிற இன்னொரு முக்கியமான முகாம் முரிட்கே, வடக்கு லாகூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த பகுதி. இங்கே தான் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய தொண்டு பிரிவு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஜமாத் உத் தவா அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இங்கிருந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்துலையும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 200 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த முரிட்கே முகாம் பயிற்சி பகுதிகள் மற்றும் தளவாட ஆதரவு உட்கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. லஷ்கர் இ தொய்பா ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல தீவிரவாத தாக்குதல்களில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக 2008 மும்பையில் நடந்த தாக்குதலுக்கும் லஷ்கர் இ தொய்பா தான் காரணம் அப்படின்னு இந்தியா ரொம்ப உறுதியாக குறிப்பிட்டு வருகிறத நாம் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த முரிட்கேயில் நடந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த முகாம் வளாகத்தில் மசூதி மற்றும் விருந்தினர் விடுதி கட்ட ஒசாமா பின் லேடன் 1 கோடி ரூபாய் வழங்கியதாகவும் இந்தியா குறிப்பிடுகிறது. அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு தூரம் தீவிரவாதத்திற்கு, தீவிரவாத செயல்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பிரதேசம் அப்படிங்கிறது சர்ஜல் அப்படின்னு தெஹ்ராகலன் அப்படிங்கிற இடங்கள். பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த முகாம், இதுவும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாதிகள் இந்த இடத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கான செய்தி. காஷ்மீருக்குள்ள பயங்கரவாதிகள் ஊடுருவ இந்த பகுதி பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்தது.
இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு எதிரான செயல்களுக்கான திட்டமிடுவதற்கான ஒரு இடமாக கூட பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதேபோல் ஜம்முவின் சம்பா செக்டருக்கு மிக அருகில் இருப்பதனால எல்லை தாண்டிய சுரங்க பாதைகளை அமைத்து எளிதாக பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவதற்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் மத்திய அரசு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த முகாமுக்கு ஜெய்ஷே முகமது தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முகமது அட்னான் அலி அடிக்கடி வந்து செல்வதாகவும் இந்திய இராணுவம் தெரிவிக்குது. இந்தியா தாக்குதல் நடத்திய இன்னொரு முக்கியமான முகாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹ்மூனா ஜோயா முகாம் அப்படின்னு ஒரு இடம் சியால்கோட்டில் இருக்குது. பாகிஸ்தானுடைய ISI உதவியோட சியால்கோட்டில் ஹிஸ்புல் அமைப்பு அதனுடைய முகாம் செயல்பட்டு வருவது அப்படிங்கிறதும் இந்திய இராணுவம் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அதேபோல் ஜம்மு பிராந்தியத்தில் ஹிஸ்புல் முஹாஜிதீன் உறுப்பினர்களை ஊடுருவ செய்ய இந்த முகாமிலிருந்து தான் நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் ஆயுதங்களை கையாள்வது குறித்த பயிற்சியும் கூட வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்னொரு முக்கியமான இடம் மர்கஸ் ஹலே ஹதீஸ் அப்படின்னு ஒரு இடம். இது பர்னாலா நகருடைய புறநகர் பகுதியில் ஒரு இடத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளுடைய முக்கிய முகாமாகவும் இது அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் நேற்று நள்ளிரவில் இந்திய இராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு உள்ளானது. ஆபரேஷன் சிந்தூரில் முக்கியமான தாக்குதலுக்கு உள்ளான இடங்கள். இந்த பர்னாலா பகுதியினுடைய முகாம் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்ச் ரஜௌரி ரியாசி அப்படிங்கிற பகுதியில் லஷ்கர் பயங்கரவாதிகள் ஊடுருவதற்கு அதேபோல் தாக்குதல் நடத்துவதற்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. இங்கே 100லிருந்து 150 பேரை ஒரே நேரத்தில் தங்க வைக்கவும் பயிற்சி அளிக்கவும் முடியும் அப்படிங்கிறது அந்த இடத்தினுடைய முக்கியத்துவமாக இருக்குது. அங்கே தான் தீவிரவாதிகளுக்கான பயிற்சிகளையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. லஷ்கர் பயங்கரவாதிகள் காசிம் குஜார் அதேபோல் காசிம் கந்தா அதுக்கப்புறம் அனஸ் ஜரார் அப்படின்னு இந்த முக்கியமான தீவிரவாதிகள்லாம் இந்த முகாமுக்கு வெகு அருகில் வசிக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இந்திய இராணுவத்தினுடைய ஒரு தகவலாக இருக்கிறது. இந்திய இராணுவம் தாக்கிய மற்றொரு முகாம் அப்படிங்கிறது மர்கஸ் அபாஸ் அப்படிங்கிற ஒரு இடம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கோட்லியில் இருக்குது இந்த முகாம். இந்த முகாமும் ரொம்ப முக்கியமான ஒரு முகாமாக இருக்குது. ஏன்னா ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. பூஞ்ச் ரஜோரி பகுதிகளுக்கு ஊடுருவது உட்பட ஜெய்ஷே முகமதுனுடைய பயங்கரவாத நடவடிக்கைகள் இந்த மையத்திலிருந்து தான் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த மையத்தினுடைய ஒன்றாக இருக்குது. இது ஒரு இந்த நம்முடைய தாக்குதலுக்கு இலக்கான ஒரு இடம். அதே போல் கோட்லி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மற்றொரு முகாம், இதுவும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகளுடைய நீண்ட காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு முகாம் தான். இதெல்லாம் பாகிஸ்தான் காஷ்மீர் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள். இங்கே சுமார் 150லிருந்து 200 பயங்கரவாதிகளை தங்க வைக்க முடியும் அப்படிங்கிறதும், குறிப்பாக ஆயுத பயிற்சி மற்றும் சிறப்பு உடல் பயிற்சிக்காக இந்த முகாமுக்கு பயங்கரவாதிகள் அடிக்கடி வந்து போகிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய உளவு துறைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. இராணுவத்தினுடைய உளவு பிரிவு இந்த தகவலை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறது. இந்த முகாம் துப்பாக்கி சுடுதல் மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் சண்டையிடுதல், மிக கடுமையான இடங்களில் உயிர் வாழ்தல் உள்ளிட்ட பயிற்சிகளை அளிப்பதில் நிபுணத்துவம் பெற்றதாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம இராணுவத்தினுடைய தகவல். இன்னொரு முகாம், அதாவது 9 முகாம்கள் நாம் நேற்றுக்கு தாக்கி அழித்திருக்கிறோம். அதில் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷவாய் நல்லா முகாம் அப்படிங்கிறது முசராபாத் அந்த பகுதியில் இருக்குது. ஃபைத்துல் முஹாதீன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷவாய் நல்லா முகாம்ங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப 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 தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒன்றாக இருக்குது. இங்கேயும் இந்தியா துல்லிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அது ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. நேற்றுக்கு நடந்த தாக்குதலில் ஒரு முக்கியமான இடம் அது. இது லஷ்கர் இ தொய்பாவுடைய மிக முக்கியமான முகாம்களில் ஒன்றாக இருக்குது. 26/11 பற்றி தெரியும் உங்களுக்கு, அந்த மும்பை தாக்குதல். அதில் ஈடுபட்ட அஜ்மல் கசாப் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் இந்த முகாமில் தான் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த முகாம் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்திற்கு ஆள் சேர்க்கிறது அப்புறம் பயிற்சி அளிப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு முகாமாக இருந்திருக்குது. 2000ஆவது ஆண்டின் முற்பகுதியிலிருந்து இந்த முகாம் செயல்பட்டு வருகிறது. இதெல்லாம் நேற்று நம்முடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருடைய தாக்குதலில் 9 முகாம்களில் இது ஒரு முகாமாக இருக்கிறது. மத போதனை, உடல் பயிற்சி, GPS பயன்பாடு, வரைபட வாசிப்பு, துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளுக்கான ஆயுத பயிற்சிகள் அப்படியெல்லாம் இந்த முகாமில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு பாகிஸ்தானுடைய ISI உதவுவதாக இந்தியா பகிரங்கமாக குற்றச்சாட்டினையும் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறது. இங்கே முகாமிட்டிருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் வடக்கு காஷ்மீருக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்பப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான பகுதிகளாக
இந்த பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளுக்கான இடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஸ்பாட் நம்மளோட டார்கெட்ல நேற்று இருந்தது பார்த்தீங்கன்னா மர்காஸ் சையத்னா பிலால் அப்படிங்கிற இடம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா முசராபாத்லேருந்து செங்கோட்டைக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இதுவும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகளுடைய முக்கிய மையமாக இருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்குள்ள நுழைவதற்கு முன்பு அவர்களுக்கு இது ஒரு போக்குவரத்து முகாமாக பயன்பட்டு வருகிறது அப்படிங்கிறது நம்ம இராணுவத்தினுடைய உளவு பிரிவு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல். ஜெய்ஷே முகமது செயல்பாட்டு தளபதி முஃப்தி அஸ்கர் கான் காஷ்மீரி இந்த மையத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து வருகிறார். அப்படின்னா அந்த மையம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம டார்கெட் பண்ணி நேற்றைக்கு அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரில் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த 9 இடங்களில் அது ஒன்றாக இருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய சிறப்பு சேவை குழு, அதாவது எஸ்எஸ்ஜி கமாண்டோக்களும் இந்த மையத்தில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் இருக்குது. இதையும் இந்திய ராணுவம் உறுதி செய்திருக்கிறது. இப்படி முக்கியமான 9 பகுதிகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நேற்று நள்ளிரவில் நம்முடைய இந்திய ராணுவம் தகர்த்திருக்கிறது, தாக்கியிருக்கிறது, அழிவை உண்டாக்கி இருக்கிறது. 4 இடங்கள் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிற இடங்கள், 5 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள். இதற்கு முன்னாலாம் வந்தவர்கள் மீதான தாக்குதல் இருக்கும், தீவிரவாதிகள் மீதான தாக்குதல் இருக்கும். தீவிரவாத செயல்களுக்கு பிறகு, பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு அவங்க பாகிஸ்தான் மண்ணுக்கு போயிட்டாங்கன்னா பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. ஆனால் இப்போது நேற்று இந்திய ராணுவம் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்கிறது, நீங்கள் பாகிஸ்தான் மண்ணில் சென்று ஒளிந்தாலும் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், உங்கள் மீதான தாக்குதல் இருக்கும், எதிர்வினை இருக்கும் அப்படிங்கிறத நேற்றைய தாக்குதல் மூலமாக, ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்திய ராணுவம் அவர்களுக்கான செய்தியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணியிருக்கு. இந்த தாக்குதலில் என்ன விதமான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மீதான தாக்குதலுக்கு இந்தியா பயன்படுத்திய ஹேமர் அண்ட் ஸ்கால்ப் அப்படிங்கிற அதிநவீன ஆயுதங்கள் பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதில் ஹேமர் அப்படிங்கிறது ஒரு துல்லிய குண்டு, ஸ்கால்ப்ங்கிறது ஏவுகணை. இந்த ஹேமரை ஸ்மார்ட் பாம் அப்படின்னு கூட வர்ணிக்கிறாங்க இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க. லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது பயிற்சி முகாம்கள் மற்றும் பதுங்கு குழிகளை தாக்க பயன்படுத்தப்பட்டது இந்த 2 முக்கியமான ஆயுதங்களும் தான். ஏவுதள உயரத்தை பொறுத்து 50லேருந்து 70 கிலோமீட்டர் வரம்பில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டதாக இந்த ஹேமர் இருக்குது. பிரெஞ்சு நிறுவனமான சாஃப்ரான் தயாரித்தது தான் இந்த ஹேமர். இவை 125, 250, 500 மற்றும் 1000 கிலோ வரையிலான எடை கொண்ட பல வகையான குண்டுகளாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. இவற்றை இடைமறுத்து செயலிழக்க செய்ய முடியாது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக இதில் கவனிக்க வேண்டியது இந்த குண்டுகளை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஏவுகணைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா, ஸ்கால்ப் அப்படிங்கிற ஏவுகணை இது பிரான்ஸ் நாட்டோடைய தயாரிப்பு. ஸ்டார்ம் ஷேடோ அப்படின்னும் அழைக்கப்படுது. 5.1 மீட்டர் நீளம், அதேபோல் 1300 கிலோ எடை கொண்டது இந்த ஏவுகணை. 250 முதல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய திறன் பெற்றதாக இந்த ஏவுகணை இருக்கிறது. இன்டர்ஷியல் நேவிகேஷன், ஜிபிஎஸ், அதேபோல் டெரெயின் ரெஃபரன்ஸ் நேவிகேஷன் இதையெல்லாம் பயன்படுத்தி வழிநடத்தப்படக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்னு இதை பற்றி வல்லுநர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. இதில் இலக்கை தானே அடையாளம் காணும் திறன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக இருக்குது. இதுதான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதை அடையாளம் காணக்கூடிய ஒரு திறன் இந்த ஏவுகணையில் இருக்குது. ரஃபேல் விமானத்தின் மூலமாக ஸ்கால்ப் ஏவுகணையை வீசி இந்தியா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல்களுக்கு இன்னொரு அடிப்படையான ஒரு அம்சமும் பயன்பாட்டில் இருந்திருக்குது. கண்காணிப்புக்கும் இலக்கை துல்லியமாக கணக்கிடவும் காமிகேஸ் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கோ பொதுமக்களுக்கோ எந்த சேதமும் இன்றி பயங்கரவாதிகளை மட்டும் குறிவைத்து நடைபெற்றிருப்பதாக இந்த சிந்தூர் ஆபரேஷன் அமைந்திருக்குது. ரொம்ப முக்கியமானது, எந்த ஒரு சிவிலியனும் எந்த ஒரு பொதுமக்களும் அங்கே பாதிக்கப்படலை. யார் டார்கெட்டோ அந்த டார்கெட் மட்டும் குறிவைக்கப்பட்டு இந்த டார்கெட் அழிக்கப்பட்டிருக்கிறது. உளவுத்துறை மூலமாக ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் இந்த தீவிரவாதிகளுடைய புகலிடம் இருக்கிறது, பயிற்சி மையம் இருக்கிறது, அவர்களுடைய தலைமையிடமாக எவையெல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிற இடங்கள்லாம் கண்டறியப்பட்டு அந்த இடங்கள் மீது மட்டுமே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதலில் 70க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. இந்தியாவுக்கு தொடர்ந்து தொல்லை அளித்து வரக்கூடிய ஜெய்ஷே முகமது இயக்கத்தின் தலைவர் மசூத் ஆசாருடைய குடும்பத்தை சார்ந்த 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி முதல்ல வெளிவந்தது. அதுக்கு பிறகு மசூத் ஆசாரே ஒரு அறிக்கையின் மூலமாக அந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த தாக்குதலில் மசூத் ஆசாருடைய 4 உதவியாளர்கள் அப்புறம் அவருடைய குடும்பத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அந்த 10 பேர் என்பதை மசூத் ஆசாரும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்.
யார் இந்த மசூத் அசார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல முறை செய்திகளில் பார்த்துருக்கிறோம். ஆனாலும் யார் இந்த மசூத் அசார் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக பார்த்துடலாம். பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பகவல்பூரில் தான் இந்த மசூத் அசார் அப்படிங்கிற இந்த தீவிரவாத இயக்கத்தை தலைமை நடத்தக்கூடிய அந்த மனிதர் பிறந்திருக்கிறார். தந்தை ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்தார். மசூத் அசார் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர். ஆனால் பத்திரிகை தொழிலை விட்டுவிட்டு ஹர்கத் உல் அன்சார், அதேபோல் ஹர்கத் உல் முஹாஜிதீன் போன்ற அமைப்புகளில் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்த ஒரு மனிதர். 1994ஆம் ஆண்டு காஷ்மீரில் தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்த போது ஸ்ரீநகரில் வச்சு கைது செய்யப்படுறாரு, சிறையில் அடைக்கப்படுகிறார். 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நேபாளத்தின் காட்மாண்டுவிலிருந்து டெல்லிக்கு கிளம்பிய IC 814ங்கிற விமானத்தை பயங்கரவாதிகள் கடத்திடுறாங்க. இதெல்லாம் கடந்த கால நிகழ்வு, நாம் செய்திகளில் பார்த்துருப்போம். அப்படி கடத்தப்பட்ட விமானத்தில் இருக்கக்கூடிய பயணிகளை விடுவிக்க வேண்டும் என்றால் இந்திய சிறையில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வைக்கப்படுது. பயணிகளை விடுவிப்பதற்கு அல்லது பயணிகளை பணைய கைதிகளாக வைத்துக்கொண்டு இந்திய சிறையில் இருக்கக்கூடிய மசூத் அசார் உள்ளிட்ட 3 கைதிகளை விடுதலை செய்யணுங்கிறதா அன்னைக்கு இருந்த நிபந்தனை. அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் பயணிகளுடைய நன்மையை கருதி மசூத் அசார், உமர் ஷேக், அப்புறம் முஷ்டாக் அகமது சர்க்கார் அப்படின்னு 3 பேரையும் விடுவிப்பதற்காக உத்தரவிடுகிறார். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மசூத் அசார் தனது சொந்த ஊரான பகவல்பூர் சென்று ஜெய்ஷே முகமது அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியான செயல்பாடுகளில் இருந்து வருகிறார். அப்படிங்கிறது தான் இப்போது மசூத் அசார் அப்படிங்கிற தீவிரவாத எண்ணம் கொண்ட ஒரு மனிதருடைய பின்னணியாக இருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழக்கூடிய நாடாளுமன்றத்தின் மீது 2001ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தியதிலும் அவருடைய தலையீடும் அவருடைய திட்டமும் தான் பின்னால் இருந்தது. 170 பேரை பலி கொண்ட 2008 மும்பை தாக்குதலிலும் மூளையாக செயல்பட்டவர் இந்த மசூத் அசார். இடையில ஒரு முறை பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டு உரிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு விடுவிக்கப்பட்ட ஒரு மனிதர். பத்தான்கோட் விமானப்படை தள தாக்குதல், அதேபோல் உரி தாக்குதல், புல்வாமா தாக்குதல் அப்படின்னு மசூத் அசாருடைய பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சீனாவின் முட்டுக்கட்டைகள் எல்லாம் மீறி ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் 2019ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வைத்தது இந்தியா. இப்படி ஒரு சர்வதேச பயங்கரவாதியாக இருக்கக்கூடிய மசூத் அசாருடைய தலைமையிடம், அவருடைய இடங்கள், அவர் பயிற்சி கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு தான் நேற்று இரவில் நம்முடைய இந்திய இராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது. மசூத் அசாருடைய 4 மெய்காப்பாளர்கள், குடும்பத்தினர் அப்படின்னு நெருக்கமான உறவினர்கள் அப்படின்னு 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னமும் கூட தொடர்ச்சியான ஒரு தேடுதல் வேட்டையில் இந்திய இராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் மூலமாக இந்தியர்கள் கொல்லப்பட்டதற்கான எதிர்வினையாக இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது அப்படின்னு கண்காணித்து கொண்டிருக்கிறது இந்திய இராணுவம். அப்படி எந்த எதிர்வினையில் பாகிஸ்தான் ஈடுபட்டாலும் நேரடியான எதிர்த்தாக்குதலையும் அடுத்தடுத்த கட்ட தாக்குதலுக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியையும் இன்றைக்கு இந்திய இராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பாகவும் தாக்குதலில் என்ன விதமான இழப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பது குறித்தும் எந்தெந்த மையங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டன என்பது குறித்தும் விரிவான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினையும் இன்றைக்கு இந்திய இராணுவம் கொடுத்திருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வெறும் தொடக்கமாக இருக்க போகிறதா, அல்லது இந்த செய்தியிலேயே பாகிஸ்தான் புரிந்து கொண்டு தன்னுடைய தீவிரவாத ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க போகிறதா? ஏன்னா சர்வதேச நாடுகளுடைய அழுத்தமும் இப்போது வர தொடங்கி இருக்கிறது. எனவே அடுத்தடுத்த நிலைகளில் பாகிஸ்தான் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்தே இந்தியாவினுடைய எதிர் நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.